உண்மையாகவே அந்த நடுவர்களாக பங்காற்றி இருக்கும் மாணவர்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தார்கள். எத்தனையோ தடவை பல்லை கடித்துக் கொண்டு நான் அவர்களை ஏசியிருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாத என்னோடு இருந்து கைகோர்த்திருந்தார்கள். வேறு சில மாணவர்களாக இருந்தால் என்னோடு சண்டையில் இருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் கூட பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அந்த விடயங்களை ஏற்றிருந்தார்கள். அதனால தான் அந்த பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்பொழுது சுமார் 27 மாணவர்கள் கல்வி பயிலும் அந்த கல்வியகத்திலே 12 மாணவர்களுடைய பெற்றோர்கள் மனமுவந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். நன்றி மறப்பதை நன்றன்று நல்லது அன்றைய மறப்பது அன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாம் எங்களுக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு நாங்கள் இங்கு நினைவு கூர்ந்து அவர்களுக்கான நினைவு புகைப்படங்களை அதே போல பதக்கங்களை மாலைகளை அணிவித்து அந்த பெற்றோர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் இவ்வாறான நிகழ்வுக்கு முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் இந்த 12 பெற்றோர்களையும் நாங்கள் ஒரு கணம் அவர்களை நன்றி பாராட்டுகிறோம் என்ற அடிப்படையிலும் இந்த இறுதி நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. எனவே அந்த நிகழ்விலே பங்கு கொள்வதற்காக நாங்கள் பெற்றோரை அழைக்கும் பொழுது அந்த பெற்றோருடைய குழந்தையும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் ஆண் பெற்றோருக்கு மாலை அணிவித்தும் பெண் பெற்றோருக்கு பதக்கம் அணிவித்தும் அவர்களுக்காக நாங்கள் இந்நாளும் காணக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு நினைவு புகைப்பட பதாகையை நாங்கள் செய்திருக்கிறோம். அதை அவர்களுக்கு பரிசாக வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எந்த ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு பல முக்கியம். எங்களுக்கு கல்வியகத்துக்கான களத்தை வழங்கி எப்பொழுதும் இச்சந்தர்ப்பத்திலும் கதவுகளை கூட அடைக்காமல் திறப்புகளை கூட எங்கள் வசம் ஒப்படைத்து கல்வியகத்துக்கான இடத்தை தந்து இன்று வரை எங்களோடு கைவிட்டிருக்கிறோம். மாணவர் மிதுன் அவருடைய பெற்றோர் சந்திரதாசன் ஜெகதீஸ்வரி ஆகியோரை அதோடு இந்த இடத்திலே நாங்கள் பாராட்டி கௌரவிக்க காத்திருக்கிறோம். அந்த பெற்றோரையும் அந்த மாணவரையும் அன்போடு அழைக்கிறோம். எனவே எங்களுடைய கல்வியிடம் இன்று இந்த அளவுக்கு சுமார் 2 மாணவர்களை தாண்டி வெற்றிகளை போடுவதற்கால் ஒவ்வொரு நாளும் இந்த பெற்றோர் நிச்சயமாக வாழ்விலை நடத்த முடியாதவர் சுமார் 5 நிமிடத்துக்கு வகுப்பறையில் வந்தாலும் கதவை திறக்கும் ஒரு உள்ளம் எல்லோருக்கும் கிடையாது. இந்த வீடுகளையே நாங்கள் கூட்டிவிட்டு அதனை பாதுகாத்து வைக்கிற ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கிற சந்தர்ப்பத்திலே தன்னுடைய வீடை முழுவதுமாக எங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். எத்தனை வருடம் சுமார் இந்த மாணவர்கள் 2.5 வருடமாக கல்வியிருக்கிறார்கள். 2.5 வருடமாக அதே கல்வியிடம் அதே இடம் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கான அந்த இல்லத்தை கட்டுவதிய அந்த நன்றிகளுக்காக எங்களுடைய இந்த இள விளையாட்டு போட்டிகள் சார்பாக நடைபெறத்தை பேசுவதற்கு வழியாக இவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பாராட்டுகிறோம். எனவே அந்த பாராட்டியிருக்கிறார்கள் சந்திரஹாசன் மற்றும் ஜெகதீஸ்வரி. எனவே நான் ஒரு ஆண் ஆசிரியராக இருப்பதால் அவருடைய குழந்தை மூலமே அவருடைய தந்தைக்குரிய மாலை அதனை அவருடைய தாய்க்கு அழைத்து இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாணவரை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அந்த பதக்கத்தை அந்த பெற்றோருக்கு அணிவித்து அந்த பெற்றோருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் அடுத்ததாக அவருக்கான இந்த நினைவு சின்னத்தை நாங்கள் வழங்கி வைக்கிறோம். பதக்கங்கள் இங்கு அறிவிக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கான பதக்கங்களில் ஒரு பங்கை தன்னுடைய பொறுப்பாக ஏற்று அந்த உதவியை நல்கிய அந்த பெற்றோர் அதே போல இந்த கல்வியகத்துக்காக 2 நபர்களை நான் மறவை ஒருவர் மிதுனுடைய தாயார் அல்லது சந்திரகாசன் மற்றும் ஜெகதீஸ்வரி என்று எனக்கு பெயர் கூட தெரியும். அந்த பெயர் குறித்தான அந்த பெற்றோர் இரண்டாவது இந்த கல்வியகத்துக்கான முதல் புள்ளியிட்டு மாபெரும் கோலமாக என்று அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த அழகான இடத்தை முதல் புள்ளியிட்டு துவக்கி வைத்த ரவிக்குமார் யோகேஸ்வரி தம்பதியினரை அதோடு இடத்துக்கு அழைக்கிறோம். பதக்கங்களுக்கான அந்த உதவிகளோடு இந்த கல்வியகத்தை ஆரம்பித்து வைத்த அந்த பெருமையை அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்.
மைதானத்துக்கு சுமார் 20-30 தடவைகள் நடைமுறையாய் நடந்து வந்த ஒரு நல் மதிப்புள்ளவர்களை தான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவினுடைய 100 வீத பங்கிலே என்னுடைய வலது கையாக இருந்து செயல்பட்டு தன்னுடைய இல்லத்துக்கு 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் கதவை திறந்து இந்த இல்லங்களுக்கு இந்த சான்றிதழ்கள் உட்பட இந்த பதக்கங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டி எல்லா வகையிலும் பாடுபட்டு ஒரு 100 அழைப்பினுடைய தொலைபேசி அழைப்புக்கு வந்திருக்கும் அவருடைய அழைப்பிலிருந்து பெட்டா என்று சொல்லப்படுகிற புறப்போக்கிலே அழைத்து தெரிவது எத்தனை சிரமம் என்று எங்களுக்கு தெரியும். எத்தனை நடை நடந்தால் அந்த பேழையங்கள் கப் வாங்க அந்த கடைக்கு இத்தனை பெருமைக்குரிய அந்த பெற்றோர். அதனால் இன்று நிகழ்வு வண்ணமயமாக இருக்கிறது. அந்த வண்ணமயத்துக்கு சொந்தக்காரராக இருந்து அந்த பேழையங்களை பெற்றுக் கொடுத்த செல்வகுமார் சுவாசினி தம்பதியினரை அதோடு எங்கள் இடத்துக்கு அழைக்கிறோம். தனக்குரிய அந்த பரிசுகளை பேழையங்களை பெற்றுச் செல்லுமாறு. அடுத்ததாக இந்த பதக்கங்கள் வாங்கும் பொழுது பெற்றோர்கள் இருவர் அவரோடு அவர்கள் கலந்து கொண்டதற்காக உடனடியாக கடைபிடித்து நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்க்கிறேன். அந்த பேடையங்களுக்கு தன்னாலான ஒரு பங்களிப்பு, பெரிய பங்களிப்பை செய்த ஒரு தூர இடத்துக்கு பயணம் சென்றிருந்தாலும் கூட அங்கிருக்கும் கல்வி நினைவுகளோடு வாழ்ந்த அந்த தம்பதியினர் கேசவராஜ், ரேணுகா, கோவிந்தராஜ், ஸ்ரீதேவி ஆகியோரை அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். பேடையங்களுக்காக உதவிகள் நல்கிய இந்த கப்பலை வாழ்வதற்கு தன்னான உதவிகளை நல்கிய அந்த பெற்றோருக்கான இந்த சந்தர்ப்பம். அடுத்ததாக இன்று இந்த மின்சார நிறுவனத்திற்கு நிகழ்ச்சி நெருங்குவதற்கான இசை முக்கியம். இந்த இசையினை எந்தவித எதிர்பார்ப்பு தாராளமாக இசை உதவிகளை வழங்கி இன்று நாங்கள் பேசுவது உங்களுக்கு கணீரென்று கேட்பதற்கு உதவி புரிந்த அந்த தம்பதியினரை அன்போடு அழைக்கிறோம். அம்ரீஷ் அவர்களுடைய பெற்றோராகிய கேசவராஜ், ரேணுகா தேவி தம்பதியினரை அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த இல்லங்களுக்கான பேடைகளை பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்லாமல் கல்வியகத்திலே அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. சுமார் 75,000 ரூபாய் பெறுமதியான 2 இரும்பு நாற்காலிகளை தந்தார்கள். நாள் முழுவதும் ஆயுட்காலம் முழுவதும் அந்த நாற்காலிகள் பேசும் அவர்களுடைய கதையை. என்னுடைய வருமானத்துக்காக தன்னுடைய மகனின் பிறந்த தினத்திலே அந்த 2 மேசை சோழிகளையும் இந்த கல்வியகத்துக்கு அன்பளிப்பு செய்தது மாத்திரமல்லாமல் இங்கு இருக்கிற இல்லங்களுக்கான பேடையங்களை பெற்றுக் கொள்வதாக சொல்லியிருந்து அதையும் சிறப்பாக செய்வது மாத்திரமல்லாமல்
இங்கு நடுவர்களாக கடமையாற்றுவதற்கான குறிப்பாளர்கள் உட்பட அந்த உணவு பொருட்களையும் வழங்கிய பவித்ரன் அவருடைய பெற்றோராகிய சந்திரசேகரன் உதயகுமாரி ஆகிய நபர்களை அன்போடு இந்த இடத்துக்களும் தனக்குரிய அந்த பரிசுகளையும் பொருட்களையும் கொடுத்திருக்கிறார். ஒரு தனி பெண் பெற்றோரால் என்ன செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விக்கு பாரிய ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையாகவே இன்று மெரூன் போட்டிகள் உட்பட தேசிய கருத்து போட்டிகள் உட்பட எத்தனையோ போட்டிகள் நடந்தன. அந்த கரண்டிகள், தேசிக்காய்கள், பலூன்கள், மணிஸ்கள் எங்கிருந்து வந்தன? யார் பெற்றுக் கொடுத்தார்? தாயும் தந்தையுமாக இருந்து ஒரு குடும்பத்தை கொண்டு நடாத்த பெற்றோர்களுக்கு மத்தியிலே தனி ஒரு பெற்றோராக இருந்து இந்த விளையாட்டு உபகரணங்களை எல்லாம் 10-15 தடவை என்னுடைய அலைபேசிக்கு வாட்ஸ்அப் செய்து சாக்கு வாங்குவதற்காக 5 சந்திகளை சென்று உழைத்து தன் வியர்வை சித்தி இந்த விளையாட்டு போட்டிக்கு உழைத்த அன்பு பெற்றோர் அவருடைய தாயார் விஜயரஞ்சன் அவர்கள் மிகவும் பெருமையோடு இந்த இடத்தில்